Hello viewers, welcome to Collywood Uncut with me, Farina. ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லா சினிமாவை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில். அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தாங்க வரப்போகுது. நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music! 1, 2! வெல்கம் பேக் டு Collywood Uncut. நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்ததான் நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற திரைப்படம் என்னன்னா கார்த்தி நடித்த மெட்ராஸ். இந்த படத்தில் கார்த்தி ஒரு ஹீரோவாக இருந்தாலும் செவரும் இன்னொரு ஹீரோவாக இருக்குமோ அப்படின்னு இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது நம்மளுக்குலாம் தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சூர்யாவும் அவர் தம்பி பத்து மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அவர் என்னென்ன பேசியிருப்பாரு அப்படின்றத பாருங்கள். ஒரு காதல் சோகம்னே ஏற்கனவே சமீபத்தில் சூர்யா சாருக்கு எழுதினேன் எம்மா காதல் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அது எனக்கு ஒரு பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பாடல் அது. இந்த படத்தில் வந்து நானும் ரஞ்சித்து சந்தோஷ் அவர்கள் உட்காந்துட்டு கம்போசிங் உட்காரும்போது இந்த பாடல் எழுதி பண்ண என்ன, நான் எழுதி டியூன் போட்டது நிறைய பாடல் ஹிட் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து உன் சமையல் அறையில் ஆசை ஆசை இப்பொழுது, எகிரி உதித்தேன் வானம் பிடித்தது, அப்புறம் கரிகாலம் கால போல. ஆனால் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் டியூன் போட்டுறீங்களான்னு கேட்டேன். சரி, நாங்கள் எழுதி கொடுத்தேன். காதலி கடவுளின் கால் பிடித்தால், கடிதம் கொடுத்திட ஆள் பிடித்தால், கலந்த விஷத்தின் பால் குடித்தால், காதலன் வந்து தோல் பிடித்தான் அப்படின்னு எழுதி கொடுத்தோன்னே ரொம்ப கவிதையாக இருக்குது, ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்போ நீங்கள் டியூன் போடுங்க, நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே சந்தோஷ் டியூன் போட்டார். அதுக்கு எழுதின பாட்டு தான் ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா, சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்லை, கையை விட்டு போனதாலே கையில் ரேகை இல்லை, ஒன்றை என்ன இப்போ ஒன்று சேர்ப்பது யாரு, கண்ணுக்குள்ளே இப்போ கடல் கசிவதை பாரு. நார்த் மெட்ராஸ் அவ்வளோவா போனதில்லை, ஃபுல்லாக சவுத்லேயே இருந்துட்டேன். ஸோ ரஞ்சித் மூலமாக எனக்கு அந்த உலகத்தோட ஒரு அறிமுகம் கிடச்சிது. அந்த டீமே வந்து அந்த நார்த் மெட்ராஸ் ஃபீல்ட்லே எப்போது இருப்பாங்க. அவங்க பேசுகிற ஸ்லாங்கு, அவங்களோட அந்த ஃபுல் அட்மாஸ்பியர் வந்து இட் வாஸ் லைக் தட், அந்த நார்த் மெட்ராஸ் ஃபீல்ட்லே இருக்கும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ரெண்டாவது எனக்கு வந்து கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ணுறது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஹி வாஸ் வெரி அப்சர்வன்ட், வெரி இன்வால்வ்டு. அந்த ஆக்சென்ட்டு, அவங்க பேசுகிற ஸ்டைலு, அந்த ஒவ்வொரு வார்த்தையை வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற டப்பிங்கில் வந்துட்டு நிறைய கேர் எடுத்து நிறைய டைம் எடுத்து அது பண்ணது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் மெட்ராஸ். எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த மெட்ராஸில் நாங்கள் யாருமே நடிக்கவே இல்லை, வாழ்ந்திருக்கோம், உண்மையாக இருந்திருக்கோம். நீ எப்படி இருப்பீங்க அப்படியே இருங்கண்ணே, போதும். சாப்பாடு தனியாக சாப்பிட்றதே கிடையாது, எல்லாருக்குமே எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அந்த ஒற்றுமை, அந்த யூனிட்டி, அது ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. இதில் இந்த படம் வந்து பெருசாக வரதுக்கு காரணமே என்னென்னா எல்லாருமே வாழ்ந்திருக்கோம், யாருமே நடிக்கவே இல்லை, ஒரே மனநிலையில் வாழ்ந்தோம் நாங்கள் எல்லாருமே. அதுக்கு இந்த ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவுக்கு, பிரபு சாருக்கு ரொம்ப நன்றிகள். பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே, உன் நண்பர்களை
பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே. வாழ்ந்த கதை மறைவதில்லை நண்பர்கள் மனதினிலே, நீ ஆண்ட கதை அழிவதில்லை சென்னை மாநகரினிலே. நீ ஆண்ட கதை அழிவதில்லை சென்னை மாநகரினிலே. இந்த திரைப்படத்திற்கு ஒருவேளை சென்னை என்று பெயர் வைத்திருந்தால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் வாழ்க்கையை கூறுவதாக இருந்திருக்கும். ஆனால் மெட்ராஸ் என்று பெயரிட்டிருப்பது பூர்வீகமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வடசென்னை கல்லூரியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் பழக்கத்தையும் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய யதார்த்தத்தையும் தினந்தோறும் நான் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வடசென்னை மக்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் போது என்னுடைய மாணவர்களை என்னுடைய மக்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு இருக்குது. இந்த திரைப்படத்தில் பாடல் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும் எனது மேலான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் படம் வானளாவிய வெற்றியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பூர்வீக மக்களுடைய அந்த வாழ்வியல் கொண்டாட்டமும் கல்ச்சரும் பாலிட்டிக்ஸும் மட்டும்தான் அதை வந்து போர்ட்ரேட் பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ரியல் லைஃப் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுன்றது தான் என்னோடய ஐடியாவே. படம் பார்க்குறப்போ ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஐடியாவே. அதுக்காக தான் நான் உழைச்சிருக்கேன். இந்த படத்தோட கதையை ஒத்துக்கிட்டு நடிக்க சம்மதம் தெரிவித்த சாருக்கு, கார்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கரெக்டான ஒரு படம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். கத்ரின் தெரேசா, ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா வந்து ஒரு 10 நாள் வந்து ரிஹர்சல் அட்டன் பண்ணி ஃபுல்லாக எல்லா டைலாகும் வந்து மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்ட் பண்ண விதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ஏன்னா அட்டகத்தி அப்போ கூட சந்தோஷ் நாராயணன் கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நான் போகிறப்போ வந்து அவரோட சவுண்ட் கேட்டு சவுண்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஆனால் எனக்கான சவுண்ட் அவர் தருவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது எனக்கு. அட்டகத்தியில் வந்து அவர் வந்து செம சூப்பராக ஒர்க் பண்ணார். அதே மாதிரி தான் மெட்ராஸ்லேயும் வந்து எனக்கான சவுண்டு நான் நினைக்கிற ஒரு மியூசிக்கில் வந்து அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோட மியூசிக் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. நான் அதனால் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மியூசிக் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். சந்தோஷ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். 40 வருஷம் நடித்ததை விட 7 ஆண்டுகள் ஓவிய கலையில் வாழ்ந்தபோது அந்த கல்லூரியிலே நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் நடிகனானதுக்கு அப்புறம் பிறந்த பசங்க இவனுங்கெல்லாம் ரஞ்சித்து, முரளி, இவங்கெல்லாம் பின்னாடி பிறந்த பசங்க. அதுக்கப்புறம் 74 கல்யாணம் பண்ணி எனக்கு பிறந்த பிள்ளைகள் சூர்யாவும் கார்த்தியும். அந்த பிள்ளைகளோடு 30 ஆண்டுகளுக்கு மேல் நான் வாழ்ந்தபோது கிடைச்ச சந்தோஷத்தை 30 நிமிஷத்தில் இந்த பூஜையில் இந்த ரஞ்சித்தோடும் முரளியோடும் ராமலிங்கத்தோடு பார்த்து போது சொன்னேன். உடனே கார்த்தி சொன்னேன்டா டீம் சேர்ந்துட்டாங்கண்ணா. ஆமாம், ஏன் பிள்ளைங்கடா அவனுங்க, என் பிள்ளைங்கடா. இந்த நான் பெற்ற பிள்ளைகளும் நான் பெறாமல் பெற்ற பிள்ளைகளும் சேர்ந்து உருவாக்கி இந்த படம் மகத்தான வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் எங்கேயாவது நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கார்த்தி நிறைய படங்கள் பற்றி வந்து பேசிட்டே இருக்கும். சில படங்கள் பற்றி கொஞ்சம் கம்மியாகவே பேசும். இந்த படத்தை பற்றி வந்து நிறையா பேசிகிட்டே இருந்தது. ஒரு பர்த்திவீரன் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு இம்பேக்ட் கிடச்சதோ, சுப்பிரமணியபுரம் பார்க்கும்போது இம்பேக்ட் கிடச்சதோ, நிறைய நார்த் மெட்ராஸ் படங்கள் வந்திருக்கு. பட்டு இதில் அவர் பதிவு செஞ்சுருக்கிற விஷயம் வந்து பிரமாதமாக இருந்தது. ரஞ்சித்துக்கு நான் முதல் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னே வந்து இவ்வளோ ஒரு இம்பேக்ட் கிடச்சது வந்து எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்குது. பட் அந்த படத்தில் கார்த்தி இருக்குன்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரமாதமான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு அழகான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் திஸ் வில் பி அகெயின் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் கார்த்தியோட கெரியர்லேயும் வந்து ரொம்ப முக்கியமான ஃபில்மாக அமையும் நான் நம்புகிறேன். செட்டில் நான் தான் வந்து சீனியர் மாதிரி இருக்குது, என்னோட எல்லாருமே சின்னவங்களாக இருக்காங்க. பட் அவங்க நடிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. நான் உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க நல்லா நடிச்சிருக்கும் போது நான் சினிமாட்டிக்காக நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கார்த்தி பல தடவை
இந்த படம் ஷூட்டிங் அப்போ சொல்ல நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். மொத்த டீமுக்கும் யூ ட்ரூலி டிசர்வ் அ பிக் சக்ஸஸ். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்துக்கும் இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னோட ப்ரேயர்ஸ். நார்த் மெட்ராஸ்னால் எப்பவுமே லோக்கலாக இருக்கிற பசங்க மட்டும்தான் இருக்கும். இல்லை அங்கே வந்து எல்லா தரப்புலையும் அச்சீவ் பண்ண பசங்க இருக்காங்க. பட் அந்த ஏரியா விட்டுன்னு வெளியே போகாமல் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அங்கே இருக்கிற சூழல் பிடிச்சி போய் அங்கே வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ஐடியில் வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன் அங்கேருந்து ஐடி ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கேருந்து வெளியில் போயிட்டு அவனோட கேரக்டரே வேறு, பட் உள்ளே இருக்கும்போது அவன் லோக்கலாக தான் இருப்பான். ஸோ அப்படி வந்து அங்கே ஃபுட்பால் விளையாடுற பசங்க, ஆர்டிஸ்டாக இருக்கிற பசங்க, அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அப்படி டோட்டலாக ஒரு புது கலரில் நான் அங்கே விஷயங்களை பார்த்தேன். அந்த வீட்டில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூமு, பையன் வேலைக்கு போகிறதுனால வந்து அப்பா அம்மா வந்து கிச்சன்லேயும் ஹால்லையும் படுத்துக்குவாங்க, பையனுக்கு மட்டும் தனி ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வாழ்க்கையை போய் வாழ்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும், பயங்கர அன்பான மக்களாக இருப்பாங்க. ஆனால் கூட கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 டேக் போயிடுச்சுன்னா டைலாக் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ஏய் என்ன பயப்படுறியா அப்படிங்கிற டைலாக் நான் வந்து 3 டேக் வாங்கிட்டேன்னா 4வது டேக் அவன் சொல்லுவான், ஏய் என்ன பயப்படுறியான்னு. இதை கேட்டுட்டு அதை மறந்துட்டு நான் நடிக்கணும். ஸோ நிச்சயமாக அது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றி. சந்தானம், சேது, விஷாகா சிங் இவங்க எல்லாரும் இணைஞ்சு வாலிப ராஜா அப்படின்னு ஒரு திரைப்படம் பண்ணுறாங்க. இந்த கூட்டணி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், இந்த கூட்டணி கண்ணால் அடுத்துன ஆசையா படத்தோட கூட்டணி தான். இந்த படத்தில் சந்தானம் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாள் வந்து அவர் காமெடியனாக பண்ணார், அடுத்து ஹீரோவாக பண்ணார், இப்போ மறுபடியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் களம் இறங்கியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை பாருங்கள். மியூசிக்கல் அவர் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு படம். பட் அந்தாள ராட்சசின்னு அந்த படத்தை வந்து ராஜமௌலி சார் தான் காப்பி வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் தெலுங்கில். அந்த படத்தில் பண்ணி ரொம்ப சாங்ஸ் பெரிய ஹிட் ஆச்சு அதில். சார் அவர் தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. ரொம்ப எல்லா சாங் ஒரு யூத்ஃபுல் சாங்காக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பெரிய தேங்க்யூ லிஸ்ட்டே இருக்குது. முக்கியமாக நான் வந்து விஸ்காம் முடிச்சதுக்கப்புறம் நான் பிரசாத் ஃபிலிம் ஸ்கூலில் படித்தேன். ஹரியரன் சார் தான் எங்கள் இன்ஸ்டியூட் ப்ரொஃபஸர். ஸோ அவர் இங்கே இல்லை, பட் ஐ எம் வெரி இன்டெப்டட் டு ஹிம் ஃபார் கிவிங் மீ த எனர்ஜி டு மேக் ஃபிலிம்ஸ். அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் நான் இங்கே இருக்கேன். ரெண்டாவதாக எங்கள் அப்பா அம்மா, ஏன்னா அவங்கக்கிட்ட நான் நிறைய கதை சொல்லி ரிவ்யூஸ் வாங்கிப்பேன். பேஸ்ட் ஆன் தேட் நான் இந்த கதை பண்ணலாமா வேணாமா நான் சூஸ் பண்ணுவேன். இட்ஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தேட். அப்புறம் மை பிரதர், சிஸ்டர், த லிஸ்ட் கோஸ் ஆன். கேவி ஆனந்த் சார்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு க்ரௌடில் வந்து ஒரு 40 பேரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு தைரியம் வந்துடும். ஆனால் ஒரு 2000 பேரை கண்ட்ரோல் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது, பயந்துருவோம். ஆனால் ஆனந்த் சார்கிட்ட இருக்கும்போது தான் அந்த கமாண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நான் சேது அண்ட் முரளி சார் உங்கள் 2 பேரும் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தே ஹேட் இம்மென்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் மீ. அதாவது இந்த கதை இந்த வாலிபராஜா மட்டும் இல்லை, நான் எந்த கதை சொன்னாலும் அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. தே ஹேட் ஸோ மச் ஆஃப் ட்ரஸ்ட் இன் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ விழாவில் கலந்திருக்கிறேன். ஆனால் இந்த விழாவில் நான் கலந்திருப்பதில் ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனென்றால் உலக நாயன் அமர்ந்திருக்க இந்த மேடையில் நான் பேசுவது என்பது ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த வாலிபராஜாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள். ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. நான் எடுக்கலை. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவருடைய ஃபோன் பண்ணி என்ன சார்னு நீங்கள் இன்றைக்கி ஷூட்டிங் வந்துருங்கன்னாரு. ஒன்றுமே மறுப்பு தெரிவிக்கலை. உடனே வந்தேன், நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டேன். நான் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரெண்டாவது என்னுடைய தம்பி சேதுவை நான் ரொம்ப மனதார பாராட்டினேன். என்னை எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக டைரக்டர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் ஸ்கூல், பாலச்சந்திர சார் ஸ்கூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிசி சார் ரெஸ்டன்ஸ் அவங்களாம் பார்த்தா நாங்கள்லாம் கமல் சார் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பண்ண அபூர்வ சகோதரர்களாக இருக்கட்டும், தேவர் மகன், அப்புறம் குருதி பொண்ணல், இதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் முக்கால்வாசி அந்த ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயம். இப்போ அவர் படங்களில் வந்து அவரோட ஒரு கமல் சார் படம்னா எல்லோரும் ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஒரு மெட்ராஸ் ஸ்லாங் பேசணும் அப்படின்னா கமல் சார் படம்லாம் பாருங்கள் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு முத்த காட்சின்னா ஓகே அவர் பாருங்கள், ஒரு நாசுக்காக கொடுத்துருக்காரா, அழுத்தமாக கொடுத்துருக்காரா, கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த படக்குழுவினர் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அவர் கூட நிற்கிறதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். இந்த வாய்ப்பை கொடுத்த முரளி சார், கோகுல், இவங்களுக்கெல்லாம் நன்றி. இசை ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போதே கோகுலை பற்றி சொல்லணுன்னா அயன் படம் பண்ணுறப்ப கூட ஏதாவது ரொம்ப சோகமான காட்சி இருந்ததுன்னா ஸ்பாட்டில் இருக்க மாட்டான். ஸோ
அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் மகாநதியில் அந்த சொன்னகாட்சி சீனை சொன்னா கூட சிரிச்சிட்டு தான் சொல்லுவார் கதையாக, அந்த மாதிரி ஒரு ஆளும். ஸோ அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி படம் ரொம்ப ஜாலியாக அட்டகாசமாக எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்குன்றது நிச்சயமாக இருக்கும். இங்கே பேசினவங்க பல பழைய நினைவுகளை சொன்னார்கள். இந்த ஹெச் முரளி என்பவருக்கு எனக்கு அந்த ஹெச்சிலிருந்து ஆரம்பித்து தெரியும், ஏபிசி தெரியும்பாங்க, எனக்கு ஹெச்சிலிருந்து தெரியும். இவருடைய தகப்பனார் சட்டமன்கையில் என்ற படத்தில் முதல் தயாரிப்பாளராக இருந்து பிறகு டிஎன் பாலு அதை கையில் எடுத்து செய்து கொண்டார். அந்த காலத்திலிருந்து தெரியும். அவருடைய தயாரிப்பு இது. முதல்ல லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டுட்டு இந்த வாட்டி லட்டையே சமைத்து கொடுத்துருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் கேவி ஆனந்தன் அவர்கள் பேசும்பொழுது எனக்கு தேவரமகனும் ஞாபகம் வந்து விட்டது. இங்கே ஹேராம் தேவரமகன் எல்லா விழாக்களும் இங்கே நடந்திருக்கிறது. இதில் கேவி ஆனந்த் அவர்கள் அபூர்வ சகோதரர்களை பற்றி, குருதி புன்னலை பற்றி எல்லாம் பேசினார்கள். இதெல்லாம் ஒரு குடும்பம் என்பதற்கு இது ஒரு சான்று. இதில் நாங்களாம் கமலஹாசன் ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கே போகாதவன் ஸ்கூல்னு சொல்லிக்கிறதில்ல, உங்களுக்கு என்ன பெருமை எனக்கு தெரியல. நான்லாம் வந்து என் கூட வேலை செய்யும் டெக்னீஷியனிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். ஓகே, இன்னைக்கு நீங்கள் காலிவுட் அன்கட்டை என்ஜாய் பண்ண மாதிரியே டெய்லியும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்த காலிவுட் அன்கட்டில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஃபரீனா.